இன்னும் கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து மகாநதி சீரியலில் பெரிய ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் கதையை வந்து கொஞ்சம் மெதுவாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு இந்த ட்ராக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சமைக்கிறாங்களாமா, யமுனாவோட மாமியாரும் சமைக்கிறாங்களாமா, நிவினுக்கு யார் சோறு போடுவது, அந்த குழந்தைக்கு யார் சோறு ஊட்டுவது அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு ஏன் சாப்பாடு தான் சாப்பிடணும், ஏன் சாப்பாடு தான் சாப்பிடணும்னு மாற்றி மாற்றி பேச, அந்த பேச்சில் சர்ச்சையில் சண்டையில் இதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு கிளம்பி வேகமாக நிவின் கிளம்பி வெளில வந்துடுறாரு. வந்துட்டு கடுப்பாக இருக்குன்னு குமரனை கூப்பிட, குமரன் அப்போ தான் வந்து விஜயை பார்க்க போகலான்றத இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நானும் வந்து இப்போ கொடைக்கானலுக்கு போனால் எங்கள் அம்மாவும் கங்காவுக்கும் இடையில சர்க்கஸ்லாம் காமிச்சிக்கிட்டு இருப்பேன், வா நம்ம எங்கே ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஏற்றி பைக் ஏற்றி கூப்பிட்டு எங்கே போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே விஜயை பார்த்து விஜய்கிட்ட இவங்க பேசுகிறாங்க. பேசும்பொழுது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து எந்த அளவுக்கு இப்போ வெண்ணிலா பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஃபிட்ஸ் வந்துச்சு, அதனால தான் போக முடியலங்கிறதெல்லாம் சொல்ல, இதில் ஒரு சாப்பிடாம இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது, என்னால் தான் அவ்வளோ தூரம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காளோ அப்படின்னு வேறு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருக்குது, ஆனால் காவேரி செஞ்சதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை அப்படின்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன், நான் எங்கே இருங்க ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு வேகமாக நிவின் வந்து கிளம்பி போகிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறாரு வேறு. அப்போ நிவின் எங்கடா கோவமாக போகிறாருன்னு பார்த்தா அவர் தான் டீ எல்லாம் வாங்கிட்டு வர போகிறாரு போல். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இங்கே வந்து கங்கா காவேரி உட்கார வச்சு சாப்பாடெலாம் போட்டு உங்கள் அப்பா அவர் வந்துடுவார், நீ அவர்கிட்ட சும்மா கொஞ்சம் கெடுபடியாக இருந்துக்கோ, அப்போ தான் ஒழுங்காக அவர் வந்து பேசுவார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, உங்கள் காதல் கதை எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டால், எங்கள் ரெண்டு பேருக்கும் பெருசாக கல்யாணத்தை விருப்பம் இல்லை, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள், ரெண்டு பேருக்கு லவ் ஃபெயிலியருங்கிறதுனால, அதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் அவ்வளோ பிடிச்சிருச்சுன்னு இவங்க சொல்ல, அதே மாதிரி நாளைக்கு விஜயும் சொல்ல போகிறாரு. இன்றைக்கி எபிசோட பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள்.